ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு ஒரு அரை மணித்தியாலம் பேசிவிட்டு வருகின்ற வழியில்தான் உரிய நேரத்திற்கு என்னால் வர முடியாமல் இருந்தது. அதிகம் மக்கள் மாறி கிழக்கு மாகாணம் முழுவதும் தமிழர்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்கு போட வேண்டிய அவசியத்தை இன்று உணர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆங்காங்கே நமக்கு தெரியும், நஞ்சிபோத்தலில் ஒரு கட்சி வந்தாலும் அதற்கும் 2 பேர் இருப்பான். அப்படி இங்கும் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு பேர் இருக்கிறார்கள். சில பிள்ளைகள் எந்த கட்சியில் இருப்பது என்று தெரியாமல் மாறி மாறி இன்றைக்கு அனுரவினுடைய கூட்டத்திலும் ஏறியிருக்கிறார்கள். அவர் பாவம் என்பது மக்கள் கூட்டம் இருப்பதை போல் தான் தெரியும். எல்லோரும் கூட்டம் கேட்க போவார்கள் தான். அதற்காக நாட்டை கொடுக்க யாரும் ஆயத்தமில்லை. நாட்டிலே கலவரங்களை உண்டு பண்ணுவதற்கு, நாட்டிலே பாராளுமன்றத்தை எரிப்பதற்கு, நாட்டிலே சொத்துக்களை அடிப்பதற்கு யாரும் நாங்கள் விருப்பப்பட மாட்டோம். நாட்டினுடைய சொத்து பாடசாலை, பஸ் வண்டி, பஸ் நிலையம், பாராளுமன்றம் என்பவை அரசாங்கத்தினுடைய இந்த நாட்டினுடைய சொத்துக்கள். அவைகள் நமது வரிப்பணங்களால் உருவாக்கப்படுகின்றவைகள். அவைகளை எரிக்கின்ற உடைக்கின்ற கலாச்சாரத்திற்கு நம்மவர்கள் ஒரு நாளும் போக மாட்டார்கள். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இன்று பிஸ்லின் சொன்னார், அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். 22ஆம் தேதி சுப நேரத்திலே மீண்டும் ரணில் விக்ரமசிங்க சத்திய பிரமாணம் செய்ய இருக்கிறார். அதற்கு அனுரவையும் அழைத்திருக்கிறார் என்ற செய்தியை இன்று பிஸ்லின் கூட சொன்னார். யாரும் அதனை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் உணர்வுகளோடு பேசுகிறோம். நாம் எல்லாவற்றையும் சந்தித்தவர்கள், யுத்தத்தை சந்தித்தவர்கள், சுனாமியை சந்தித்தவர்கள், சூறாவளியை சந்தித்தவர்கள், கொரோனாவை சந்தித்தவர்கள். ஆகவே இப்படியான அனர்த்தங்களில் இருந்து விடுபட வேண்டும், இவைகள் வரக்கூடாது என்று பிரார்த்திக்கின்றவர்கள். இந்த நாட்டில் எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றவர்கள். அதனால் தான் தேசிய காங்கிரஸ் இந்த மண்ணின் உங்களுடைய மைந்தர்கள் ஒருவராக, உங்களுடைய தலைவர் என்ற வகையில் இந்த நாட்டின் எல்லா மக்களையும் வாழ வைப்பதற்கான தீர்மானத்தையே ரணில் விக்ரமசிங்க அவரிடம் கையளித்தோம். அவருடைய பேஸ்புக்கில் கூட இன்றைக்கு நான் பார்த்தேன், இந்த நாட்டில் வாழுகிற எல்லா சமூகங்களையும் வாழ வைப்பேன் என்று போட்டிருக்கிறார். அது யாரும் கொடுத்த யோசனை அல்ல. தேசிய காங்கிரஸ் எங்களுடைய மகாநாட்டிலே நாங்கள் பிரகடனப்படுத்திய ஒரு விடயம். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை, விவசாய பொருளாதாரத்தை உச்சமான பயருக்கு கொண்டு வருவேன் என்று பேசுகிறார். அதுவும் தேசிய காங்கிரஸ் சொன்னதுதான். காணி பிரச்சனை தொடர்பாக பேசியிருக்கிறது. ஆகவே உண்மைக்குண்மையாக முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த 2022ஆம் ஆண்டு நமது நாட்டிலே ஏற்பட்ட இந்த பொருளாதார சரிவினால் நாம் பட்ட துயரம் அதற்கு நிகரே இல்லை. இந்த நாடு மொத்தமாக வீதியிலே நின்றது. இதனை போக்குவதற்கு, இந்த அவலத்திலிருந்து நமது நாட்டை காப்பதற்கு முன்வந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான். ஒரு அமைச்சியை தானும் முறையாக இன்னமும் நடத்தி காட்டாத சஜித்தும் அனுரவும் நாட்டை கேட்கின்ற பொழுது எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த வரலாற்றிலே பாராளுமன்றத்தில் நாங்கள் இருந்தோம். எனது மக்கள் போட்ட வாக்கின் அடிப்படையில் நான் பாராளுமன்றத்திலே நிமிர்ந்து நின்றோம். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு நாங்களும் வாக்களித்தோம். அவர் நமது ஜனாதிபதி. இப்பொழுது நாம் அதற்கு உரிமை கொண்டாட முடியும். நாம் தீர்மானித்து வாக்களித்து பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த ரணில் விக்ரமசிங்க தான் 2 ஆண்டுகளுக்குள் நமது பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றார்.
இவங்க சோதனை எழுதாம ஓடினாக்கள். பரீட்சை வைக்கப்பட்டது. இந்த நாட்டை அவலத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன வழி, யார் இருக்கிறார் என்ற பொழுது, நான் பேப்பரை தாருங்கள், நான் எழுதுகிறேன், நான் பாஸ் பண்ணுவேன் என்று பெரு சித்தியை பெற்ற ரணில் விக்ரமசிங்க, எங்களால் முடியாது என்று ஓடியவர்கள் இவர்கள். முடியாது என்று ஓடியவர்களிடம் நாட்டை எப்படி கொடுப்பது? ஆகவே என்னுடைய உடன்பிறப்புகளே, நாம் பேசுவதற்கு அதிக விடயம் இருக்கிறது. எனது மக்கள், எனது உடன்பிறப்புகள் கவனமாக இந்த தேர்தலை நமது தேர்தலாக நாங்கள் நடத்த வேண்டும். நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அன்று மஹிந்தவிற்கும் நாங்கள் வாக்கு போட சொன்னோம், நன்றிக்காகத்தான், வேறொன்றுக்குமாகவும் அல்ல. இந்த வேட்டு சத்தங்கள், வெடிச்சத்தங்கள், கடலுக்கு போக முடியாது, வயலுக்கு போக முடியாது, சந்தையிலே நிம்மதியாக இருக்க முடியாது, பாடசாலைக்கு போக முடியாது, ஆயுததாரிகள் வீடுகளில் தூங்க முடியாமல் நாம் தவித்த பொழுது அதற்கு தீர்வு காண்பதற்காக மைந்தவை வெல்ல வைத்தோம். அது அரசியல், அந்த காலத்தினுடைய தேவை. அன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் வாக்கு போடவில்லை, போட வேண்டாம் என்று சொன்னோம். ஏன்? அன்று அவருடைய வியூகம் எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அவருடைய வியூகம் அன்று கிழக்கிலே வடக்கிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு உரிய விஷயம் அல்ல. முஸ்லீம்கள் என்பதற்காகவே போலீஸ் நிலையங்களை சுற்றி வளைத்து முஸ்லீம் என்பதற்காகவே சுற்று குவித்த வரலாறுகள் நமக்கு தெரியும். இவைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேறு வியூகங்களை நாங்கள் அமைத்தோம். அவைகளுக்காக நன்றியுடையவர்களாக இருந்தோம். எந்த தலைவனும் தேசிய காங்கிரசும் அதன் உறுப்பினர்களும் நன்றி கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. ஜென்டில்மேன், நியாயமானவர்கள், சத்தியத்தின்பால் உழைக்கின்றவர்கள் என்ற பெயரை அக்கரைப்பற்று மக்களுக்கும் இந்த பிராந்தியத்தினுடைய தேசிய காங்கிரஸ் வாக்காளர்களுக்கும் நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். நம்மை பற்றி மற்றவர்களை போன்று பேசுவதற்கு இடமளிக்க நாங்கள் விருப்பமில்லை. யாருக்கும் அதனை நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்பொழுது அரசியல் செய்கின்ற ரவுஃப் ஹக்கீம், அரசியல் செய்கின்ற ரிஷாட் பத்ருதீன், அரசியல் செய்கின்ற இந்த சஜித் பிரேமதாசை எல்லோரையும் நாங்கள் அழைத்து பேச முடியும், பகிரங்கமாக பேச முடியும். வடக்கிலே ஒருவர், அவர் நூர்தீன் மஷூர் என்கின்றவர், முஸ்லிம் காங்கிரஸிலே தலைவருடைய காலத்தில் எம்பியாக அறிமுகமானவர். நூர்தீன் மஷூர் இவரையும் ஒரு போடுகாய்க்காக போட்டு அவரையும் தேர்தல் வேட்பாளராக லிஸ்டிலே போட்டுக்கொண்டு அவர் தேர்தல் நடத்துகின்ற பொழுது ஒரு மேடையிலே ஏறி எனக்கு பேசத்தராவிட்டால் நஞ்சு உடிப்பேன் என்று ஆரம்பித்த ஒருவர். கட்டாயம் பார்க்கணும். பாருங்கள், வடக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு முறையான அபிவிருத்திகள் எதனையும் செய்யவில்லை. புத்தளத்தில் மக்கள் வாழ்வதா, மன்னாருக்கு போவதா, முசலிக்கு போவதா என்று கூட தெரியாமல் தேர்தல் காலங்களில் மாத்திரம் ஆள் போட்டு இறக்கி எடுக்கின்றவர். அவரும் வந்து கிழக்கிலே அம்பாறையிலும் மட்டக்களப்பிலும் பெரும் தாதாவாக எண்ணிக்கொண்டு அவர் சில நாடகங்களை ஆடினார். எல்லோருக்கும் ஆண்டவன் ஊக்கம் கொடுத்திருக்கிறான், இதை விட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது கூட நீதி நேர்மையான அரசியலை அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது. அரசாங்கங்களையும் தலைவர்களையும் ஏமாற்றுவது. உங்களோடு வருகிறேன் என்று ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குத்தான் இஸ்லாமியனுடைய அடையாளம். வாக்கு மாறக்கூடாது, உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பேசுகின்ற காலம் வந்துவிட்டது. ஒருமுறை பாராளுமன்றத்தில் சபாநாயகரை தெரிவதிலே பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது இரண்டு பக்கத்து கட்சிக்காரர்களும்
ரிஷாட் பத்ருதீன் அவங்கட ஆள் என்று தான் வச்சு கொண்டிருந்தாங்க. இருக்கட்டும். ஆகவே ஒரு தரம் வாக்கெடுத்து சமனாக வந்து விட்டது. சமனாக வந்தால் யார் இதில் அந்த குள்ள நரி கள்ள ஆடு என்று தேட வலிக்கிட்டார்கள். ஓ, அது வேற அறிக்கை. காரம் என்று சொன்னா போதும், வேறதே இல்லை. அதற்கு பிறகு இரண்டாவது தரம் அந்த தேர்தல் தெரிவு நடக்கிறது சபாநாயகருக்கு. அப்பொழுது எதிர்கட்சிக்காரர்களுக்கு கண்ணடித்து கள்ள ஓட்டொன்றை போட்டார். அதனால் தான் டி.யு. குணசேகர என்பவர் சபாநாயகராக வருவதற்கு மாற்றமாக எதிர்கட்சிக்கு போட்ட வரலாறுகள் இருக்கிறது. அன்று தொடங்கியவர் கடைசியாக மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வந்த பொழுது அந்த பாராளுமன்றத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது பிரதம மந்திரி யார் என்பதை தெரிகின்ற ஒரு பிரச்சனை வந்த பொழுது மஹிந்த ராஜபக்சவையும் அவருடைய சகோதரர்களுக்கும் நான் மக்கத்துக்கு போகிறேன், மக்கவும் செல்லமா போய்த்த அவங்களுக்கு பேர், உம்ராவுக்கு போகிறேன், வந்து உங்களுக்கு ஆதரவளிப்பேன் என்று அவர்களை ஏமாற்றினார். எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சம்மாந்துறையிலே விசி இஸ்மாயில் அவர் எம்பியாக இருந்தார். அவருக்கு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு அமைச்சை, பிரதி அமைச்சரை கொடுப்பதற்கு சத்திய பிரமாணமும் செய்து முடித்து விட்டாச்சு. அப்பொழுதும் அவர் மக்காவிலே இருந்து சொல்லுகிறார், நீங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பேன் என்று சொன்னதால் அவர்கள் அதனை உண்மை என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர் வந்தார், வந்து மறுபக்கம் வாக்கை அளித்தார். ஒரு அரசாங்கம் கவிழ்ந்தது. முஸ்லிம்கள் தொப்பி பிரட்டிகள் என்ற பெயரை கொண்டு வந்தார்கள். முஸ்லிம்கள் தான் நமக்கு எதிரிகள் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தினார்கள். கலவரங்களை உருவாவதற்கு அவரே காரணமாக இருந்தார். வரலாற்றுக்கு இது வேண்டும். யார் எங்கு போனாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் எம்பியாக வர வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவர்களுடைய வியாபாரங்களை செய்வதற்கு. வெறுமனே அகதியாக சொப்பின் பேக்கோடு வந்தது என்று சொன்னவர் இன்றைக்கு அனுரவை கேட்டாலும் அன்றகுமார சொல்லுவார், நான் ஜனாதிபதியானால் அவரை நான் உள்ளே அடைப்பேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பொருட்கள் இருக்கிறது. ஒரு தமிழால் கதைங்க அவரோட ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய பார்வையிலே முஸ்லிம் சமூகத்தை மற்ற சமூகமும் அரசியல் தலைவர்களும் முஸ்லிம் சமூகம் இவ்வாறுதான் முனாஃபிக்குகள் என்று சொல்லுவதற்கு காரணமாக இவர்கள் தான் இருந்தார்கள். இன்னும் ஒரு உதாரணம் இருக்கிறது. இதே போன்றுதான் அமீர் அலி அவருடைய கட்சியின் தவிசாளர் இருக்கிறார்கள். ஒரு தேர்தல் வந்த பொழுது இவர் போய் கேட்கிறார் மைந்தவிடம், எங்களுக்கு தேசிய பட்டியலை தர வேண்டும் அமீர் அலிக்கு, நாங்கள் உங்களுக்கு கூட நிற்போம் என்று சொல்றார். பாவம் மர்ஹூம் உங்களுக்கு தெரியும் அஸ்வர் ஹாஜியார் எம்பி, அவர் உடனடியாக ராஜினாமாவை செய்துவிட்டு அமீர் அலிக்கு அதனை கொடுக்கிறார்கள். அதனை வாங்கிவிட்டு உடனடியாக தொப்பியை பிரட்டுகிறார்கள். முனாஃபிக் என்று ஒரு தலைவன் அவரை சொன்னான்.
இவர்கள்தான் அந்த முஸ்லிம் சமுதாயத்தை காட்டிக் கொடுக்கிறார்கள். மக்களே, இவர்கள்தான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அநியாயத்தை உண்டாக்குகிறார்கள். இவர்களால் தான் கெட்ட பெயர்கள் வருகிறது. ஒரு அமைச்சை பாரம் கொடுத்தால் அது ஒரு நம்பிக்கை. சத்திய பிரமாணம் எடுக்கிறோம். நாட்டுக்குள்ளும் நாட்டுக்கு வெளியிலேயும் நாட்டினுடைய மானத்தை பாதுகாப்பது, நாட்டினுடைய இறமையை பாதுகாப்பது, நாட்டுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது என்று சத்திய பிரமாணத்தை செய்துவிட்டு, நான் சொல்லல, ஹக்கீம் சொல்றார், கள்ளப்பாக்கு ஏற்றுமதி செஞ்சண்டு. அவரே சொல்றார், செம்ப ஆனை இணக்கி வெளிநாட்டுக்கு கடத்துற என்றெல்லாம் சொல்றார். நாம சொல்லல. ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க, இப்ப ஒன்றறிக்கிறாங்க. ஆகவே நாட்டினுடைய இறமைக்கு பங்கமாக, நாட்டு மக்களுடைய எண்ணத்திற்கு மாற்றமாக இலங்கையினுடைய கொட்டப்பாக்கு ரசமானது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நமது நாட்டினுடைய வளங்கள், நாம சொல்லுவோமே, சொர்க்கத்திலிருந்து வந்த கேஸ் தான் இலங்கை. முழு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கால் வைத்த காலத்திலிருந்து மொத்தமான உலகத்தின் வாசனை திரவியங்கள், வளங்கள், சொத்துக்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இருந்தது. பழ வகைகள், உலகத்திலே இருக்கின்ற பழ வகைகளில் நமது பழங்கள் ரசமானது. மரக்கறி, நமது மரக்கறி ரசமானது. மாட்டிறைச்சி, நமது இறைச்சி ரசமானது. பால் அப்படி. கொட்டப்பாக்கு, இலங்கையின் கொட்டப்பாக்கு தான் வெளிநாடுகளில் கடும் கராக்கியாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் வெளிநாட்டிலே இருந்து வேறு யாருடைய கொட்டப்பாக்குகளை கொண்டு வந்து இலங்கையின் கொட்டப்பாக்கு என்று ஏற்றினால் இலங்கையின் இறைமைக்கு என்ன நடக்கும்? இலங்கையின் வளங்களை மற்ற நாடுகள் இது தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிடும். தேயிலையை பொறுத்தவரையில் சிலோன் டீ என்பதுதான் உலகம் முழுவதும் பிரசித்தமான டீ. ஆனால் இன்றைக்கு இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், எத்தனையோ நாடுகள் அந்த வியாபாரத்தை தொடர்ந்ததனால் நாங்களும் அப்படி தூர்ந்து போவதற்கு விட்டுவிட்டோம். இப்படி நாட்டுக்கு துரோகம் செய்ய முடியாது. நாடு என்பது நம்ம எல்லோருடையது. சிங்கள மக்களுக்கு மாத்திரமானது அல்ல நாடு. இந்த நாட்டில் தான் நாம் பிறந்தோம். இந்த நாடு நம்பிக்கைக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் இவ்வாறு அவநம்பிக்கை உள்ளவர்களாக நம்மை மாற்றி, முஸ்லிம்களை ஏமாற்றி, அரசாங்கத்தை ஏமாற்றி, அவர்களுக்கு தேவை வாக்கு, ஒன்றுமே செய்வதில்லை. அதாவுல்லாவிடம், தேசிய காங்கிரஸ் தலைவரிடம் நீங்களோ யாரோ என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் பல்லாயிரக்கணக்கானவைகள் இருக்கிறது. சமூகத்துக்கு என்ன செய்தோம்? சமூகத்திற்கு என்ன செய்தோம்? நாட்டுக்கு என்ன செய்தோம்? அபிவிருத்திகள் என்ன செய்தோம் என்பதையெல்லாம் நாம் சொல்லி காட்ட முடியும். ஆனால் ஹக்கீமால், ரிஷாடால் இந்த நாட்டில் ஏதாவது ஒன்றை சொல்லி காட்ட முடியாது. இப்படியான சூழ்நிலையில் நமது ஊர்களிலும் இருக்கிறார்கள். நஞ்சி போத்தல்ல கேட்டாலும் வரணும் என்று நமது ஊரிலும் இருக்கிறார்கள். கதிரைக்காக வேண்டியதை செய்வதற்கு பள்ளிவாசல்களுக்கு யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்கள் இருக்கிறது. பள்ளிவாசல்களுக்கு செயலாளராக யார் இருக்க வேண்டும் என்ற கலாச்சாரம் இருக்கிறது, பண்பு இருக்கிறது. பள்ளிவாசல்களை கழகங்கள் போல் அரசியல் செய்வதற்கு யோசிக்கின்றவர்கள் எல்லாம் நாட்டுக்கு சரிப்படாது, ஊருக்கு சரிப்படாது, இறை நம்பிக்கைக்கு சரிப்படாது. இப்படியான கோஷ்டிகளை மாத்திரம் கையிலே எடுத்துக்கொண்டு தாங்கள் வெல்ல வேண்டும், அதனூடாக அரசாங்கத்தோடும் கட்சிகளோடும் பேரன் பேச வேண்டும் என்பதை தவிர ஹக்கீமோ ரிஷாடோ
இந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை. நாம் தலைவர் அஷ்ரபோடைய போராளிகள். நாம் அவர்களோடு சேருகின்ற பொழுது நாம் மெய் சிலித்து மயில் கூச்சறிந்துதான் அவரோடு சேர்ந்தோம் தேவைகளுக்காக. அதனால் ஆண்டவன் நம்மை கழிக்கவில்லை. ஆண்டவன் இந்த ஊர் மக்களை கழிக்கவில்லை. இந்த ஊர் மக்கள் எப்பொழுதும் ஒற்றுமை, சமூகம், நாடு என்றுதான் சிந்திக்கின்றவர்கள், சத்தியத்திற்கு உழைக்கின்றவர்கள். ஆகவே அந்த மக்கள் நாம் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு இன்னமும் இருப்பதனால் தான் இப்படி சத்தியம் வெல்லுவதற்கு நாம் நிமிர்ந்து நின்று பேசுவதற்கு எங்களால் முடியும். காத்தாங்குடிக்கு போய் பேச முடியும், விவாதிக்க முடியும். இன்றைக்கு மருதமலையிலும் சொன்னேன், யாராவது ஒருவர் வாருங்கள் பேசுவோம். அதுவும் ஒரு படித்த ஊர். ஆகவே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உடன்பிறப்புகள் மத்தியிலே நான் அதிகம் பேச தேவையில்லை. நாம் நீண்ட காலமாக பல பிரச்சனைகளிலே முகம் கொடுத்து பல பிரச்சனைகள் நமக்கு இருந்தது. அந்த பிரச்சனைகளை தேசிய காங்கிரஸ் என்ன செய்தது என்பதை நான் சொல்ல தேவையில்லை. இந்த நாட்டினுடைய அரச தலைவர்கள் எல்லோருக்கும் தெரியும். மையத்து விடயம் கூட இன்றைக்கு கெசட் வந்திருக்கிறதாம். அந்த கெசட்டை மாற்ற வேண்டும் என்றும் சட்டத்துக்கு முரணானது என்றும் முதலாவதாக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து அதற்கான தனியார் பேரணை கொண்டு போனவன் நான். நமது அக்கரைப்பற்றிற்கும் அலிசப்ரி நீதி அமைச்சரும் கூட அவர் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பொழுது இதை பற்றி பேசினேன். ஆகவேதான் அவர் அக்கரைப்பட்டிலே வந்து சொன்னார், இந்த மனுஷன் இந்த சமூகத்துக்கு செஞ்ச வேலைகளை யாரும் மறந்துடக்கூடாது என்று சொன்னார் அவர பாஷையில. அவருக்கு தெரியும் நாம் என்ன செய்தோம் என்று. நாங்கள் எதனை செய்ய வேண்டுமோ, இதற்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்களோ அதனை செய்தோம். இதிலே சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அன்று சொன்னேன், என்றாவது ஒரு நாள் இதற்கு நீ விடை சொல்லியாக வேண்டும். இலங்கையின் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டத்திற்கு மாற்றமாக நீ செய்திருக்கிறாய் என்று ஒரு முறை அல்ல பலமுறை பாராளுமன்றத்திலே பேசியிருந்தேன். தனியார் பேரணை கொண்டு போனோம், அதற்கிடையில் அடக்க தந்து விட்டார்கள். ஆனால் இன்னமல்லாமல் பின்னியாத், இப்பொழுது நாங்கள் எதை கேட்டோமோ அதை இன்றைய ஜனாதிபதி அதனை செய்திருக்கிறார். ஒன்று, அந்த சட்டத்தை மாற்றி இருக்கிறார், கெசட் பண்ணி இருக்கிறார். அதற்காக வருந்துகிறோம் என்று கூறுகிறார். இவை இவ்வளவும் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி தலைவராக இதனை செய்ய வேண்டுமோ அதனை நாங்கள் செய்தோம். அதை இப்ப வந்து சொல்ல வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை. நம்மள பிள்ளைகள் சொல்லுவாங்க, நீங்க இப்படித்தான் செய்து போட்டு ஒன்றை காட்டுறல்ல. அப்ப நான் அவர்களுக்கு சொன்னேன், அது ஃபர்லி கிஃபாயா, ஒரு மையத்தினுடைய கடமைகளை செய்ய வேண்டியது எல்லோருக்கும் கடமை. ஒருவர் இருவர் செய்தால் போதுமானது. அவருடைய பணிகளை செய்வோம் என்று அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக அந்த விடயத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். எல்லாரும் நாங்க தான் அடக்கின, நாங்க போய்த்தான் அடக்கின எல்லாம் சொல்றாங்க. கொங்குரீட் போட்டு கேட்டார்கள். இப்பொழுது எல்லோரும் கெல்லி தந்திருக்கிறாங்க, நல்லா போட்டு கெல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப சுழி கலப்பையால அடிச்சு அடிச்சு நாங்க விளக்கம் சொல்றோம். வா பாப்பம், மையத்தடக்கிறதுக்கு பின்னால ரெண்டு சொன்ன எம்பிமார் வா, அதாவுல்லாவோடு பேசு, முடியுமாக இருந்தால். இப்பதான் அதாவுல்லா பேசுறேன். தேவையில்லாம பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமூகத்திலே பொய் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்தோம் என்பவற்றுக்கு சாட்சிகள் இந்த எம்பிமார் தான், அம்பாறையில் இருக்கின்ற எம்பிமார் தான். அதே போன்று அங்கே வேறுவலையில்
அங்கிருக்கின்ற மர்ஜான் ஃபலீல் அவருக்கும் தெரியும், இஷாக் ரஹ்மானுக்கு தெரியும், கட்சி தலைவர்களுக்கு தெரியும். தேவையில்லாத வழக்கொன்றுக்கு சென்று ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அந்த விடயத்தை அரசாங்கத்தினுடைய முடலைப்படுத்தி செய்விக்க வேண்டிய ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் நடுவே படுத்து கிடந்து அங்கே அறுத்தாள் பண்ணி பெற வேண்டிய விடயத்தை நீதிமன்றத்துக்கு போய் கொடி வச்சிட்டார். அதால தீர்ப்பு வார வரைக்கும் எத்தனையோ மையத்துக்கள் இருந்து விட்டது. இவங்களுக்கு புத்தி இல்லை. அவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்தால்தான் பிச்சைக்காரனுக்கு புண் வேண்டும் என்றது போல்தான் இவர்கள் ஒவ்வொரு முறையும். ஆகவே அதனை நாங்கள் ஏற்க மாட்டோம். புண்ணிருந்தால் ஆற வேண்டும், மருந்து போட வேண்டும் என்றுதான் யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் புண் பச்சையாக இருக்க வேண்டும், காட்டி காட்டி பிச்சை எடுப்பதற்கென்று இருக்க முடியாது. சம்மாந்துறையில் நான் முதலும் சொல்லி இருக்கிறேன், அந்த டாக்டருடைய வாப்பாவினுடைய மையத்து அது எரிபட போகிறது. ஆகவே நமக்கு லாபம் வரப்போகுது என்பதற்காக கண்டியிலே இருந்து வந்து 2 நாள் சம்மாந்துறையை சுற்றி திரிந்த தலைவர் தான் அவர். கல்பு அப்படி வருமா? மனிதன் இஸ்லாமியர் என்றால் வருமா? இதன் அடி சம்மாந்துறை அடிச்சான் என்ற மாதிரி ஒரு அடி இருக்குது. கட்சியிலே இருந்து நாங்கள் சண்டை பிடிக்கின்ற நேரம் ஒரு ஒப்பந்தம் வந்து முஸ்லிம்களும் அந்த ஒப்பந்தத்தினால் பாதிப்புக்குள்ளாகின்ற பொழுது கட்சியினுடைய தலைவர் அவர், நான் 2வது தவிசாளர், 3வதாக டாக்டர் உதுமாலபை பக்கத்திலே இருக்கிறோம். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், தலைவரே, துஆ கேட்டு நோன்பு பிடித்து தஹஜ்ஜத் தொழுது உண்டாக்கிய கட்சி, நீங்க புல செஞ்சீங்கண்டா மறுமையில அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்பான் என்று சொன்னேன். நல்ல வேளை டாக்டர் உதுமாலபை இன்னும் மரணிக்கவில்லை, நானும் மரணிக்கவில்லை. சும்மா இல்லாத மரமையெல்லாம் காய்ச்சிக்கிறீர்கள் என்று சொன்னவர் தான் அவர். இதை விட வேற என்ன விளங்குதா? இதை விட வேற ஒன்றும் இல்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற அவர் இன்றைக்கு நமது மொத்தமான முஸ்லிம் சமுதாயத்தையும் வியாபாரம் செய்கின்றவராக வந்து விட்டார். இந்த பேச்சு உங்களுக்கு அல்ல. இந்த பேச்சு நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரலாறுகளை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் இருக்கின்ற 5 நாட்களுக்குள் இவர்களுடைய வரலாற்றை, இவர்களுடைய முழுவற்றையும் சொல்லுவதற்கான காலம் கரிந்திருக்கிறது. எல்லோரும் பார்க்க வேண்டும். அப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசுகின்ற பொழுது இவ்வாறான இந்த ஊடகங்களிலே அதாவுல்லா பேச போனால் அந்த கூட்டத்தை நிறுத்தி கல்லறிந்ததை தவிர அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என்ன பேசினேன் என்று தெரியாது. இன்றைக்கு அவ்வாறு அல்ல. இன்றைக்கு